Hi friends, welcome to Care Vlogs. நம்ம வீட்டில் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்ன சமைக்க போகிறோம் பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மட்டனு ஒரு மட்டன் கிரேவி வைக்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி மட்டன் குழம்பு செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. மட்டன் வந்து வெந்துருச்சு. மிளகா இது எவ்வளோ விசில் விட்ட? ஒரு 4 விசில். சரி. மிளகா போட்டு அரைச்சி வச்சிருக்குது. வெங்காயம் வணக்கி மல்லி மிளகு வீட்டில் மிளகு பொடியெல்லாம் அரைச்சி வச்சிருக்குது. வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாத்தூள் அதுவாக மல்லித்தூளும் போட்டிருக்குறோம். வெங்காயமெல்லாம் வணக்கி இதை ஒட்டுக்க அரைச்சி வச்சாச்சு. இனி கறி வந்து முன்னாடியே எல்லாம் மிக்சியில் போட்டு வணக்கத்தில் போட்டு வணக்கி அரைச்சி வச்சிருக்கேன். இனி கறி போட்டு வேக வச்சிடலாம். இது கூட வந்து தேங்காய் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. முதல்லலாம் அந்த காலத்துலலாம் போடுவாங்க. எத்தனை விசில் விட்ட மட்டனுக்கு? 4 விசில். இது நல்லா கொதிச்சோடனே எடுத்து தனியாக வணக்கலாம். இது வணக்கிறதுக்கு இந்த சோம்பு பூண்டு பட்டை வச்சிருக்குது. தனியாக அரைக்கிறக்கா நுணுக்கி இதை போட்டு வணக்கி அரைக்கணும். இது அரைச்சி வச்சிருக்குது. தாளிச்சு விடலாம். இதே கொஞ்சம் குழம்பெல்லாம் பிடிக்கிட்டும். உப்பு ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கிறேன் நான். அதுக்கு முன்னாடி சுத்து கொழுப்பு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இந்த சுத்து கொழுப்பு வந்து எனக்கு இது கூட ஈரல் போட்டுடலாம். முதல்ல போட்டால் நல்லா கெட்டியாயிரும். அதனால கொழுப்புமே ஈரலும் இதுக்குள்ளே போட்டுடலாம். இதெல்லாம் கறியில் வந்ததுக்கப்புறம் தனியாக போடுவேன். இது எவ்வளோ வேகணும்? இது ஒரு 1/2 மணி நேரம் வந்தால் போதும். இப்போ குழம்பு கறி வெந்துருச்சு. தேங்காய் ஊற்றிட்டோம். தனியாக கறியை எடுத்து வச்சுட்டு தேங்காய் ஊற்றியாச்சு. இனி ஒரு 2-3 கொதி வந்தோடனே எடுத்துடலாம். இது தனியாக வந்து நல்லா அரைச்சி வச்சுருக்குது. இது தனியாக வணக்கலாம். இதெல்லாம் போட்டு அதில் வணக்கிறது ஒருவளுக்கு. ஆமாம், முழுசு தேங்காய் போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு குட்டி யூடியூபர் குட்டிமா வீடியோ எடுங்க. மேல வீடியோ எடு. குழம்புக்கா உங்களுக்கு கடுகு போட்டிருக்கியா? ஒரு தாளிச்சு அதில் ஊற்றிருக்கியா? சஸ்வி தள்ளு. ஊற்றி 2-3 கோழி தேங்காய் ஊற்றி 2-3 கோழிக்கு இறக்கிடலாம். இனி கறிக்கு தனியாக இந்த அவ்வளோதான் இறக்கிடலாம். கடுகு போட்டாச்சு. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டாச்சு. இது கறி வந்து தனி குழம்புலேருந்து எடுத்து கறி. இது தனி டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வறுவலுக்கு நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். போட்டுக்கலாம். அரைச்சி வச்சிருக்க மிளகு அரைச்சி வச்சிருக்க குழம்பு வச்சுட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு தேங்காய் சடகி அப்புறம் இது பட்டை சோம்பு அப்படியே சொன்னேன் 3 ஐட்டம். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வணங்கினதுக்கு அப்புறம் இந்த கறியை போட்டு பரட்டி எடுத்துறதுதான். மல்லி இருந்ததுன்னா மல்லி கொஞ்சம் கிள்ளி போட்டுக்கலாம். கொத்தமல்லி தலை இது மட்டும் போயிடுச்சு. பச்சை வாசம் ஒரு 5 நிமிஷம் சொல்லணுமா? நீ இதை பரட்டி எடுத்துக்கலாம். பரட்டி நல்லா கிரேவியாட்ட ஆனதுன்னா இறக்கி வச்சிடலாம். எத்தனை நிமிஷம்? ஒரு 1/4 மணி நேரம் இதாக 1/4 மணி நேரம் ஆச்சு. நல்லா அந்த குழம்பு பூரா கறியில் இறங்கிடுச்சு. மசாலாலாம் இறங்கிடுச்சு. நல்லா இருக்கு டேஸ்ட்டாக.